கர்த்தர் நாளுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி நமக்கு நோய்கள் நிறைய இருக்குது. ஆனால் நோய்களுக்கு வைத்தியர்களும் நிறைய இருக்காங்க, டாக்டர் நிறைய படித்து வந்திருக்காங்க. அவங்ககிட்டலாம் போகிறோம். நம்ம அது போகிறது தப்புன்னு நமக்கு வேதம் ஆண்டவர் சொல்லலை. ஆனால் சில நோய்களுக்கு மருந்து நம்ம பார்க்கோம், டாக்டர்கிட்ட போகிறோம். ஆனால் தீர முடியாது, அதாவது அவங்களால முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க. பார்த்தீங்களா, கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர் தான் பரம வைத்தியர். நமக்கு இப்போ பரம வைத்தியர் தான் நமக்கு எல்லா நோய்களையும் சுகமாக்கக்கூடிய ஒரு ஆண்டவர். அந்த சம்பவத்தை தான் ஒரு பக்தியாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆண்டவருக்கு விசுவாசி இருந்த ஒரு தகப்பனுடைய சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். தியானிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொல்லி நம்ம தியானித்து அதில் விசுவாசத்தை வைப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா வசனங்கள்லாம் நமக்கு எல்லாமே நமக்கு கற்றுக்கு தரக்கூடியது. இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிறத கற்றுத்தரக்கூடியது. அதில் நம்ம நிலச்சி நிற்க ஆவியானவர் தான் நமக்கு கற்றுத்தரணும். அதை நம்ம தியானிப்போம். பெரிய காரியங்களை நம்ம எதிர்பார்ப்போம். ஜெயிப்போம். நல்ல தகவலே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாட்கள் நம்ம தியானிக்க போகிற அந்த காரியங்களையும் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரமாக ஜெபிக்கிற சுவாமி. எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தருவதை நாங்கள் செய்து முடிக்க அதில் விசுவாசம் எங்களுக்கு ஆண்டவரே முற்றிலுமாய் ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே பாதத்தில் அமர்ந்திருந்து உம்மிடத்தில் விசுவாசம் வைக்க எங்களுக்கு நீ கிருபை தரணுமா ஜெபிக்கிற சுவாமி. மனிதனால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் செய்து முடிக்க பரம வைத்திய நீர் என்பதை அறிந்து கொண்டு இந்த தகப்பனார் அர்ப்பணித்த பொழுது அந்த பிள்ளை சுகம் கிடைத்தது. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரை வைத்தியரையே நம்பி ஓடாதபடி பரம வைத்தியரை நம்பி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தகப்பனே நீங்கள் செய்கிற காரியங்களை நாங்கள் ஆசீர்வித்து அதை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற எங்களை வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசி எங்களை நடத்தியலமாக ஜெபிக்கிறோம். எங்களை வல்லமை கருத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்துக்கோங்க. இது எனக்கு ஆவியானவர் எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுங்க பிதாவே, ஆமென். நாட்கள் நம்ம இந்த நம்ம ஒரு குடும்பம் இருந்ததுனாக்கி அந்த குடும்பம் பார்த்திங்கனாக்கி ஒரு ஆண்டவருக்கு ஆண்டவர்கிட்ட விசுவாசம் வச்சு பக்தியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை எப்படி அவங்க இருந்தாங்க, நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லித்தரத இந்த ஒரு தகப்பனாருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம தியானிக்கலாம். ஒரு ஆண்டவர்கிட்ட விசுவாசம் வச்சு ஒரு பக்தி வச்சு ஆண்டவரை அவரை மாத்திரம்தான் நாம் எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு வாழ்ந்து வந்த ஒரு தகப்பனாக இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகான் தான். அவருக்கு மற்ற குடும்பங்கள் இதெல்லாம் இல்லாமல் அந்த பிள்ளையை நல்லா வளர்த்தாரு. பக்தி உள்ள பிள்ளையாக வளர்த்தாரு. ஆண்டுக்கு பிரியமான பிள்ளையாக வளர்த்தாரு. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நாம் மட்டும் பக்தியாக இருந்தால் போதாது, பிள்ளைங்களையும் அந்த காரியங்களில் கொண்டு அவங்கள சரியான பாதையில் கொண்டு போக நம்ம நடத்துறதுக்கு ஆண்டுகிட்ட அர்ப்பணிக்கணும். இந்த சம்பவத்தின் மூலமாக அந்த மகளுக்கு ஒரு நாள் திடீர்னு சொல்லி ஒரு வியாதி வந்துட்டு உடம்புல சுவீனமாகி அவளுக்கு எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் தகப்பனார் என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ ஒரு பக்தியாக நம்ம இருக்கோம், ஆண்டவர்கிட்ட பக்தியாக இருக்கோம்னா அதுக்காக டாக்டர்கிட்ட போகக்கூடாது அப்படிங்கிறதுலாம் வேதமும் சொல்லலை, ஆண்டவரும் சொல்லலை. ஏன்னா சில இதெல்லாம் வைத்தியர்கிட்ட போய் அவங்க நோயெல்லாம் சுகமாக்கியிருந்தாங்க. ஆக்கக்கூடிய காரியங்கள் இந்த நாட்களில் இருக்குது. ஆனால் கைவிடப்பட்ட நிலையில் தான் ஆண்டவர்கிட்ட சுகமாக்குறாங்க. அதனால் இவங்க இவர் பெரிய பக்திமான விசுவாசம் வச்சுருந்தாலும் ஒரு பெரிய டாக்டரை பார்க்கணும். நம்ம பிள்ளைக்கு உடம்புல சுகவீனமாக இருக்குது, அவன் எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அப்போது ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் அங்கே சேர்த்து அங்கே அங்கே போனோடனே இவருக்கு ஒரு நல்ல மதிப்பு இருந்திருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட போனோடனே ஒரு இருக்கிறதுலே பெரிய டாக்டர், அதாவது நம்ம ஆண்டவரோட பெரிய டாக்டர் யாருமே இல்லை, அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு பெரிய டாக்டர். நம்ம இப்போ போனோன்னே பார்த்திங்கன்னாக்கி கீழே பார்க்குறதுக்கு ஒரு டூட்டி டாக்டர்னு இருப்பாங்க. இப்போ பெரிய டாக்டர் போனால் அதெல்லாம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த தகப்பனாரை பார்த்தோன்னே ஒரு மதிப்பு இருந்ததுனால இருக்கிறதுல பெரிய டாக்டரே நீங்கள் பார்க்க சொல்லுங்கள், அவங்க நல்லா எல்லாவற்றையும் செக் பண்ணி கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க டாக்டர்கிட்ட போகிறாங்க. அவர்கிட்ட சோதிக்கிறதுக்கு அவர்கிட்ட கொண்டு அவர் சோதனை எல்லாத்தையும் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர்கிட்ட டாக்டர் ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் பண்ணிட்டு தகப்பனார் இருக்கார். அப்போ அவர் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டாரு. நம்ம சரீரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நோய் அதுக்கு எத்தனை டெஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கெல்லாம் இப்போ பார்த்தோம்னா எத்தனையோ டெஸ்ட் எடுக்காங்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து அந்த நாட்கள்லேயும் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த டாக்டர் தகப்பனாரை கூப்பிட்டு, ஐயா உங்கள் மகளுக்கு புற்றுநோய் வந்திருக்கு, அதனால் அவங்க ஒரு 15 நாள் இல்லாட்டா அதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 3 மாதம் தான் அவங்க இருப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு வழி கிடையாது. ஏன்னா நோய் அந்த மாதிரி நோய் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டு பெரிய டாக்டர் சொல்லியிருக்காரு.
சொன்னோன்னா இந்த தகப்பனாருக்கு வந்து அதுதான் நம்ம தியானிக்கணும். அவர் வந்து மரித்து போவாருன்னு சொன்ன பிறகும் கூட அவர் சொல்கிறாராம்பாங்க, நீங்கள் சொன்னதை குறித்து நான் வந்து ஒன்றும் அதிர்ச்சிலாம் அடைய மாட்டேன், எனக்கு கவலையும் வராது. ஏன்னா வந்து எனக்கு எனக்கு ஏன்னா எனக்கு வந்து ஒரு பரம வைத்தியர் இருக்கார். அவர்கிட்ட நான் வந்து அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட நான் வந்து இந்த பிரச்சனையை வந்து அப்படியே சொல்லிவிட்டு இருந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது டாக்டர்கிட்ட என்ன சொல்கிறாரு, டாக்டர் சொல்கிறது மறுத்து போவார்னு சொல்லி, ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ஒரு பரம வைத்தியம் இருக்கார். அப்போ நம்முடைய விசுவாசம், நம்ம கைவிடப்பட்ட நிலையில் ஆஸ்பத்திரிலாம் இருக்கும்போது சிலர் பாருங்கள் ஆண்டவர் நோய்க்கு கூப்பிட்டு ஜெபித்துலாம் சுகம் எடுத்து வராங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இந்த தகப்பனார் வந்து விசுவாசத்தோடு இருக்க அந்த பெரிய நோய், அதாவது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரம வைத்தியர் எனக்கு இருக்கார். அவர்கிட்ட நான் வந்து சொல்லிடுவேன், என்னுடைய பிரச்சனை இப்படி இருக்கு ஆண்டவரே, நான் வைத்தியர்கிட்ட கூப்பிட்டு வந்தேன், அவங்க வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இனி பார்க்க வேண்டியது நீங்கள் தானே எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய உங்களை விட டாக்டர் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட அர்ப்பணிச்சுட்டு நான் பேசாமல் இருந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டாக்டர் சொல்கிறார். நான் அந்த பிரச்சனையை வந்து அப்படியே சொல்லிவிட்டு நான் விட்டுருவேன், அவர் வந்து எனக்கு எல்லாத்தையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி அவர் வேத வசனத்திலே இருக்குது. சங்கீதம் 138:8 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி, நமக்கு எல்லாத்தையும் செய்து முடிக்கிற ஒரு ஆள் இருக்கிறபோது எனக்கு விசுவாசம் வந்து ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட சொல்லிட்டு அவர் இருந்துட்டார். அவர் பிள்ளைய நோயை நிச்சயமாக தீர்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லும்போது பார்த்திங்கன்னாக்கி அவர் வீட்டில் வந்து இருந்தவுடனே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ஆச்சரியமான நிலையை உருவாக்கக்கூடிய தகப்பனுக்கு வந்து விசுவாசத்தில் அப்படியே ஆண்டவர்கிட்ட பார்த்து, ஆண்டவரே நீங்கள் என்ன செய்ய சுத்தமாக இருக்கீங்கன்னு சொல்லி அவர் ஜெபித்த பொழுது பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் பார்த்துட்டு அவருடைய அந்த பிள்ளைக்கு வந்து சுகத்தை கொடுத்தாரு. உடனே சுகம் கிடச்சின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போது இவங்க வந்து என்ன விசுவாசம் இருக்குன்னு பாருங்கள். ஆண்டவர் நான் கட்டாயம் பிள்ளையை நிச்சயமாக சுகமாக்குவார் அப்படிங்கிற இந்த விசுவாசம் வந்து இருந்தது. அதை தான் ஆண்டவர் வந்து அங்கீகரித்தார். என்ன டாக்டர் சொன்னோன்னு அப்படியே அழுதுட்டு அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கவலைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஆண்டவர்கிட்ட விசுவாசம் வைக்கணுங்கிறது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய அதிகாரம். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு வந்து செய்து முடிக்கிறவராக இருக்கார். எத்தனை பெரிய பிசாசு நோயை கொண்டு வந்தாலும் அதுலேருந்து நம்ம ஆண்டவருடைய அதிகாரத்தை செலுத்தி நம்முடைய இருக்கிற நோய்களை சுகமாக்கி நம்மளை வந்து ஆசீர்வதித்து நம்மளை நிறுத்தக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய தகப்பன் நம்மளோடு கூட இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்து கொஞ்சம் உடம்பு நல்லாமல் ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கும் போது அவங்களுக்கு இந்த சுகர் இருந்திருக்கும் போல் இருக்குது. சுகர் இருந்தால் கவனிக்காமல் விட்டாங்க. அது ரொம்ப ஜாஸ்தியாகி ஒரு புண்ணு வந்து ஏதோ கால் ஏதோ விரல் இதெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்ததை பார்த்துட்டு இருந்து அவங்க வந்து அந்த இதுலேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனாங்க. அப்போது அந்த மாதிரி அது ஒன்றுமே இல்லை. ஒருவேளை எடுக்காமல் விடலாம், மருந்து மாத்திரையில் நம்ம சுகமாக அவங்க வந்து சும்மா சொல்லியிருக்காரு டாக்டர். சொல்லிட்டு இருந்தது கேட்டவுடனே அவங்க வந்து டாக்டர் அட்டாக் வந்துச்சு. அப்போ அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் பிள்ளையார் நம்ம இருந்தோம்னா, ஆண்டவர்கிட்ட விசுவாசம் வச்சுருந்தோம்னா அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம தியானிக்கணும். அவர் விசுவாசம் வச்சார், பெரிய நோய், ஆனாலும் ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் செய்து முடிப்பார்னு சொல்லியிருக்காரு, அதனால் செய்து முடிப்பார்னு சொல்லி விசுவாசத்தோடு அவங்க ஜெபித்தாங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான் விசுவாசம் நிறைய காரியங்களை முடியாது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி டாக்டரால் முடியாது இது அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுதும் கூட ஆண்டவர்கிட்ட வச்சுருக்க அந்த விசுவாசம் எல்லாத்தையும் செய்து முடிப்பேன்னு சொல்லியிருக்காரு பாருங்கள். அந்த விசுவாசத்தை நாம் முற்றிலுமாக வந்து ஆண்டவர்கிட்டே தான் வைக்கணும். டாக்டர்கிட்ட கொண்டு சொல்லிவிட்டு அழுதுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் சுகமாக்குவார் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தை நமக்கு இன்றைக்கி வரணும். நமக்கு எந்த நோய் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நமக்கு இருந்தாலும் சரி, நம்ம வீடுகளில் இருந்தாலும் சரி, மற்ற பக்கத்து வீடுகளில் இருந்தாலும் சரி, நம்ம இந்த வசனங்களின் மூலமாக ஜெபித்து ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து முடியும். எல்லா நோயும் சுகமாக அவர் வல்லமுள்ளவர். அதனால் அவர்கிட்ட விசுவாசம் வைங்க, உங்களுக்கு சுகமாகும்னு சொல்லி நாமளும் சொல்லணும். நாமளும் வந்து நம்முடைய வாழ்க்கையிலையும் அதை கடைபிடிச்சு ஆண்டவர்கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அவங்க அடுத்தது பார்த்திங்கன்னாக்கி இந்த சுகம் கிடச்ச உடனே அவங்களுக்கு வந்து பிள்ளை நமக்கு சுகம் கிடச்ச உடனே பார்த்திங்கன்னா நிறையா ஃபீவர்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபீவர் இருக்குதுன்னு வைங்க ஒருத்தருக்கு, அவங்களுக்கு எந்திரிக்க முடியாது, அவங்களுக்கு வேலை செய்ய முடியாது, ஒன்றும் சாப்பிட முடியாது, அப்படி இருப்பாங்க. ஆனால் சுகமானவொன்னு பார்த்திங்கன்னா அவங்களே எழுந்திரிச்சிருவாங்க, சாப்பிடுவாங்க, அப்புறம் எல்லா வேலையும் பார்ப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீவர் இருந்தாலே அப்படின்னம்னாக்கி இது பெரிய நோய். அதுலேருந்து அந்த பொண்ணு எழுந்துச்சான்னா அவள் எவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறது, அவள் நடக்கிறது அதெல்லாம் பார்த்தோன்னே இவங்களுக்கு சுகமாயிட்டுன்னு தெரிஞ்சிச்சு. ஆனாலும் நமக்கு சுகமாயிட்டுன்னு தெரிஞ்சாலும் அவள் சுறுசுறுப்பாக இருந்தாலும் நம்ம டெஸ்ட் பண்ணுறது டாக்டர்கிட்ட சொன்னார, இந்த டாக்டர்கிட்ட நம்ம போய் செக் பண்ணிட்டு வந்துடுவோமா அப்படின்னு சொல்லி பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஒரு கொஞ்ச நாள் கழித்து கூப்பிட்டு போய் அந்த டாக்டர் பரிசோதனை செய்யறதுக்கு நாங்கள் அன்றைக்கி போனோம், நல்லா தான் இருக்கா, ஆனால் நீங்கள் ஒரு டெஸ்ட் எடுத்து எல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லா டெஸ்ட்டும் அதே மாதிரி எடுத்து பார்க்காரு.
அந்த நோய் இருந்ததுக்கு அறிகுறியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டு, என்ன இப்போ ஒன்றுமே அந்த நோய்க்குரிய அறிகுறியே இல்லாமல் எங்கே போனீங்க, என்ன செஞ்சீங்க அப்படின்னோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வச்சோம், அவர் என்னை எல்லாத்தையும் செய்து முடிப்பேன்னு சொல்லியிருக்காரு, அவர் பரம வைத்தியர்னு சொல்லியிருக்காரு, அதனால் அவர்கிட்ட அர்ப்பணித்தேன், அவர் வந்து சுகமாக்கிறார் என் பிள்ளை அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் மெய்யாகவே அடைக்கப்பட்ட எந்த கதவாக இருந்தாலும் சரி, அது அடைக்கப்பட்டுட்டு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிற கதவுகளெல்லாம் வந்து அந்த திறந்து நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவர். ஏன்னா மனுஷன் பூரா இவ்வளோதான் முடியாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த கதவுகளெல்லாம் உடச்சி ஆண்டவர் திறக்கக்கூடியவர். ஏன்னா பாருங்கள், இருப்பு தாழ்பாவெல்லாம் அதெல்லாம் அந்த திறக்கிறதுக்கே எத்தனையோ பேர் வந்து திறக்கணுங்க. கதவுகளை கூட பூரா ஆண்டவர் வந்து உங்கள் துதி செலுத்தும் பொழுதே அந்த கதவுகள்லாம் திறக்கப்படும் சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ வந்து அவ்வளோ வல்லமை படைச்ச ஆண்டவர் நம்மகிட்ட இருக்காருங்கிறத நம்ம முதல்ல உணர்ந்து நம்ம நோய்களோ பிரச்சனைகளோ வரும்பொழுது நம்ம ஜெபிக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி ரொம்ப அற்புதமாக நம்மளை ஆண்டவர் நடத்துறதை நம்ம பார்க்க முடியும். பக்கத்தில் இருக்கவங்களும் பார்ப்பாங்க, மற்றவங்களுக்கும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அவங்களுக்கும் நம்ம ஆசீர்வாதத்தை கொடுத்து அவங்களும் ஆண்டவரை நேசிக்க, ஆண்டவர்கிட்ட விசுவாசம் வைக்க நம்ம பயன்படுத்த நம்ம அன்றைக்கி ஜெபிக்கணும். இந்த தகப்பனாருடைய விசுவாசம் எவ்வளோ பெருசாக இருந்ததுன்னு பாருங்கள். அந்த பெரிய விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்ததுனால, ஆண்டவர் கொடுத்த விசுவாசத்தில் அவங்க நின்றதுனால அவர் இப்போ பிள்ளையை வந்து சுகப்படுத்தினார் ஆண்டவர் வந்து. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போம். அவர் பரம வைத்தியர், அவர்கிட்ட அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க நமக்கு வல்லமையுள்ளவராக இருக்கார். இந்த சம்பத்தோடு கூடிய ஒரு வசனம் இருக்குது, எரேமியா தீர்க்கதரிசியில் 8வது அதிகாரத்தில் 22 கடைசி வசனம். நீங்கள் அந்த வசனத்தை தியானிச்சிங்கனாக்கி உங்களுக்கு தெரியும். அதுக்கு முந்தின வசனத்தையும் படிச்சிங்கனாக்கி 21, 22 ரெண்டையும் படிச்சிங்கனாக்கி அதில் ஒரு காரியம் இருக்குது. என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினாலே நானும் காயப்பட்டேன், கருத்து இருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. கீலேயாத்தின் பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னே ஏன் என் ஜனமாகிய குமார்த்தி சுஸ்தமடையாமல் போனாள் அப்படின்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி எழுதி வச்சிருக்காரு. அந்த காரியங்களில் ஒரு காரியம் இந்த பிசின் தைலம். அந்த தைலத்தை வந்து ஏற்கனவே வந்து ஆண்டவர் வந்து அந்த அந்த தேசத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னாக்கி விக்கிரகங்களையும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அந்த பாம்பை வச்சு வழிபட்டாங்க. நீங்கள் நம்ம நிறைய பேர் படிச்சிருக்கோம். இந்த பாம்பு வழிபாடு பண்ணும்போது அந்த பாம்பு வச்சு அந்த இந்த பேர்லாம் மோசையெல்லாம் வந்து பாம்புனால் செய்யப்பட்ட ஒரு இது வெங்கல சர்ப்பத்தை செஞ்சு நோயெல்லாம் சுகமாகுன்னு சொல்லுவார் பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி இந்த பிசின் தைலமும் வந்து நிறைய நோய்களை சுகமாக்கக்கூடியது. அது வந்து யோர்தானில் வந்து இந்த அக்கறையில் இருந்த ஒரு தேசத்தில் தான் அந்த அது ஒரு மரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பிசின் தைலம். அதை தைலம் மாதிரி எடுத்து அது எல்லாத்துக்கும் நிறைய வியாபாரமெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இசைக்கல் தீர்க்கதரிசியில் இருக்குது. அந்த வியாபாரம் பண்ணி நிறைய பேர் அதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த நோய் வரும்போது அந்த பிசின் தைலத்தை போடுங்க, அது குணமடையும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இவங்க வந்து அதை செய்யலை. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் சொல்கிறத நம்ம வந்து செய்யணும். அதை வந்து நமக்கு வந்து பரம வைத்தியராக நமக்கு இருக்கும்போது அவர் வந்து எதுக்காக நம்மளை நடத்துகிறாரு, நம்மளை நடத்துறதுக்கு நம்மளை திட்டம் வச்சுருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுட்டு நம்ம நடந்தோம்னாக்கி நம்ம பாவத்தினால் வர நோய்களாக இருக்கலாம், சில பாவ விஷயத்தில் நம்ம வந்து ஏதோ தவறி போன காரியங்கள்னால நமக்கு பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அதெல்லாம் வந்து ஆண்டவர் மாத்திரம்தான் நம்மளை நடத்த முடியும். அதனால் இந்த மக்கள் நோய்களை சுகமாக்கிறதுக்கு ஆண்டவர் சொன்ன காரியங்களை செய்யாமல் இருந்தது போல் இல்லாமல் நம்ம ஆண்டவருடைய இந்த நம்ம தகப்பனார் செஞ்சார் பார்த்திங்களா, விசுவாசத்தோடு ஜெபித்து எல்லாத்தையும் செய்து முடிப்பேன்னு சொல்லி அவர் செய்து முடித்தார். அதுபோல் நம்முடைய நோய்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது ஆண்டவர் சொன்னது கீழ்ப்படிஞ்சு இஸ்ரேல் மக்கள் இல்லாமல் இருந்ததுனால நோய்கள்னால மறித்தாங்க நிறைய பேருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த இடமே வந்து நிறைய அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ அப்படி இல்லாமல் நாம் வந்து இந்த விசுவாசத்தில் பலப்படுறதுக்கு ஆண்டவருடைய விசுவாசத்தை நம்ம துவக்கிறவரும் முடிக்கிறோமாக அவர்கிட்ட தான் நாம் அந்த வசனத்தின் மூலமாக நம்ம ஜெபிக்கணும். ஜெபித்து நமக்கு என்ன நோய் பிரச்சனைகள் இருந்தாலும் அது அவரால் முடியும், எல்லாவற்றையும் வந்து செய்ய முடியும்னு சொல்லி விசுவாசத்தோடு எப்படி நம்ம மகளுக்கு சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க அந்த தகப்பனார், அது மாதிரி நம்முடைய விசுவாசமும் பெரியதாக இருக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஆவியானவரோடு கூட இருந்து நெருங்கி இன்னும் வசனங்களை தியானித்து ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி காரியங்களை விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே, எந்த பெரிய நோய்கள் அந்த டாக்டர் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட அவங்களுக்கு நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு இருந்தாலும் சரி நாங்கள் ஜெபித்து அவங்கள வந்து உங்களுடைய பிள்ளையாக மாற்றணும் ஆண்டவரே, அதுக்கு நீங்கள் எங்களுக்கு இந்த விசுவாசம் தாங்க, அப்படிப்பட்ட காரியங்களை எங்களுக்கு செய்யறதுக்கு இன்றைக்கி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆவியானவற்றை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம அந்த காரியங்களை செய்யும்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அதனால் ஆண்டவர்கிட்ட நாம் வந்து எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சோம். 100% நான் ஏற்கனவே சொன்னது தான்,
100% ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிச்சிருந்தோம்னா அவர் செய்வார். நம்ம பாதி இங்கேயும் பாதி அந்த பக்கம் வந்துட்டு எலியாத்துக்கு சொன்ன மாதிரி ஒன்று ஆண்டவரை கும்பிடு, இல்லாட்டா அங்கே பாகால கும்பிடு, ஏதாவது அங்கேயும் இங்கேயும் இருக்காதுன்னு சொல்லுவார்ல. ஏதாவது ஒன்று நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட விசுவாசம் வச்சுருந்தோம்னாக்கே அதில் எந்த மனுஷங்க எத்தனை டாக்டர் என்ன சொன்னாலும் சரி, அதில் நம்ம வந்து விசுவாசத்தை வச்சு ஐயோ இப்போ அவ்வளோதான் முடிஞ்சது பொழுது, அப்போ என்ன ஆண்டவர் சொன்னது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்காம, ஆண்டவர் நம்மளோட கூட வார்த்தை பேசியிருக்காரு, எல்லாத்தையும் செய்து முடிப்பேன்னு சொல்லி நம்மளோட பேசியிருக்காரு. அப்போ எல்லாத்தையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தில் நம்ம நிலைத்து நிற்கிறதுக்கு இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு பலன் தந்து நம்மளை நடச்சல அர்ப்பணிப்போம். அற்புதமாக ஆண்டவர் நடத்துவதை நம்ம உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைங்களா, அநேக பிள்ளைகளை எழுப்புகிற பிள்ளைகளா நம்மளை பயன்படுத்த இன்றைக்கி ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு, பூரண சுகம் தருவார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு, பூரண சுகம் தருவார். பூரண சுகம் தருவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். தேவன் உன்னை நடத்தி செல்வார். விசுவாச வீரராய் மாற்றிடும், விசுவாசத்தில் உறுதியாய் நின்று ஜெபிக்க கற்று தந்து நடத்தும் ஆவியானவரே, கற்று தந்து நடத்தும் ஆவியானவரே. நல்ல தகப்பனே, எனக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசிலே நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. அந்த மகன் ஆண்டவரை கொண்டு வந்தபோது விசுவாசம் உனக்கு இருக்கிறான்னு சொல்லி அவிசுவாசம் நீங்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும் என்று அந்த தகப்பன் ஒத்துக்கொண்டது போல நாங்களும் அவிசுவாசத்தோடு இருப்போம் என்றால் எங்களுடைய நோய்கள் சுகமாகவும் இருக்குது ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அதை அகற்றி விசுவாசிலே பலப்பட கிருபை செய்யுங்க சுவாமி. எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன்னு சொல்லி எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவருடைய வார்த்தையிலே
வார்த்தையிலே ஒரு பொழுதும் மாறாத தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கவும் உம்முடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்கவும் உங்களுக்கு கிருபை செய்யமா ஜெபிக்கிறோம். இந்த தகப்பன் எப்படி விசுவாசத்திலே எத்தனை பெரிய நோயிலே அந்த எத்தனை வைத்தியர்கள் சொன்ன பொழுதும் அதை விசுவாசியாதபடி அதிலே அழுது கொண்டு இருக்காதபடி உம்முடைய வார்த்தையிலே விசுவாசம் வைத்து ஜெபித்து ஆண்டவரே ஜெயத்தை பெற்றுக்கொண்டாரே, அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நோய்களின் பிரச்சனைகள் இருக்குமானால் ஆண்டவரே எல்லாவற்றையும் விசுவாசத்திலே நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். இந்த சம்பவத்தின் மூலம் ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசத்தை தந்து இன்னும் அதிகமாக நடச்சல்ல கேட்குற பிள்ளைகளுக்கு தரவுமா ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி ஆண்டவரே, எந்த நோயாக இருந்தாலும் ஆண்டவரே, மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் தேவன் பரம வைத்தியர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஆண்டவரை அறிக்கை செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களை பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீ தாமே அப்படி நடத்தி செல்ல வளமுள்ள தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த நாட்களே உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, எங்களுடைய எல்லா தேவை பாவ கட்டுகள் பாவத்தினால் வருகிற நோய்களாக இருந்தால் எல்லாவற்றையும் நீங்கள் அகற்றி வழிநடத்த நல்ல தகப்பனாக இருக்கிறபடியால் சிலுவையிலே எங்களுக்காக பாவத்தின் விளைவினாலே வந்த நோய்களை சுமந்து தீர்த்தீங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் சுமந்து அதை ஆண்டவரே எல்லாவற்றையும் எங்களுடைய எடுத்து போடவே நீங்கள் சிலுவையிலே தொங்கினீங்க சுவாமி. அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தந்து வல்லமாக ஜெபிக்கிறோம். உடைய வல்லமுள்ள வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா குறைகளையும் நீக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தனமாக ஜெபிக்கிறோம். அப்படி ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வித்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க. விசுவாசத்திலே நிலைத்து நிற்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இன்னமும் நடத்தவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் அவருடைய சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்துமா ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.